ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு எனக்கு வந்து சோறு, அப்புறம் வந்து மீன் குழம்பு, கேப்சி பொரிச்சு வச்சோம். இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பாடு. நேற்றுக்குள்ளே ரசம் இறக்கி அது வேண்டாமா? அது வேண்டான்னு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, மண்டியாக தான் இருக்கும், அதனால் வச்சு கொடுக்க முடியாது. அதனால் கேப்சி பொரிச்சிட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்தான்னு சொன்னான்னா சாப்பிடுவாங்க. கேப்சி பொரிச்சதுக்கு 4 சிக்கன் இந்த கால் இருந்துச்சு, சிக்கன் உள்ள கால் லெக் பீஸ் இருந்துச்சு. அதை வந்து சொல்லுதோ, இதை நீங்கள் கேப்சி காலையில் பொரிசுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே படபடனி கேப்சி பொரிச்சதுக்கு இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மீன் குழம்பு காய்ஞ்சிட்டு இருக்கு, கேப்சி பொரிச்சதுக்கு எண்ணெயும் காய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் பெரட்டி ஹோல்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கு, பெரட்டி ஹோல்ஸ்லேயும் போட்டு பெரட்டி போட வேண்டியதான். அந்த ரெண்டு தனியாக பிடிச்சோம். மீதி வார மாவு என்ன செய்வேன், இப்படியே இது பண்ணி ஒரு இது மாதிரி பொரிச்சிடுவேன், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் வேலையை முடிஞ்சாச்சு. என்னென்ன வச்சுருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொன்னி அரிசி சோறு, அப்புறம் வந்து மீன் குழம்பு, அப்புறம் வந்து கேப்சி. இப்போ ஸ்கூலுக்கு சாப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம். இவ்வளவுதான். இப்போ வந்து கொஞ்சம் குழம்பு வந்து ஆறுனாதான் அந்த இது வைக்க முடியும். இல்லாட்டான்னு சொன்னா முழுகும். இன்னும் யோசிக்கணும், என்னடா பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணாங்க பார்த்தோம்னா. நான் வாங்கி வச்சிருந்தேன், ஆனால் வந்து குழம்பு கொட்டுது, அதனால தான் பிளாஸ்டிக்ல. சாப்பாடை ஃபஸ்ட் ஆயில் கொடுக்கலாம்.